எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் அனஸ்தீசியா இன் டென்டிஸ்ட்ரி. இதுல நம்ம இன்னைக்குன்ட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினிஷன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதை எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன். லோக்கல் அனஸ்தீசியாவோட டெஃபினிஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு முக்கியமான டெஃபினிஷன் பார்த்துக்கணும். அது என்னதுன்னு பார்த்தாக்க அனால்ஜெசியா அண்ட் ரீஜனல் அனால்ஜெசியா. அதாவது அனால்ஜெசியா அப்படின்னா லாஸ் ஆஃப் பெயின் சென்சேஷன் வித்தவுட் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதாவது பெயின் கில்லர்ஸ் மாதிரி நம்ம அந்த பெயின் கில்லர் மாத்திரை எடுத்தா நம்மளுக்கு வலி இல்லை, ஆனா நம்ம கான்ஷியஸோட இருக்கும், நினைவு இருக்கு. அதுதான் ரீஜனல் அனால்ஜெசியா அப்படின்னாக்க ஒரு பார்ட், அதாவது எங்க வலி இருக்கோ நம்ம அந்த இடம் மட்டும் வலி இல்லாம இருக்கிறது தான் ரீஜனல் அனால்ஜெசியா. அதுக்குண்டான மருந்துகள் தான் ரீஜனல் அனால்ஜெசியா. அதாவது லாஸ் ஆஃப் பெயின் சென்சேஷன் ஓவர் அ பார்ட் ஆஃப் அனாட்டமிக்கல் ஏரியா வித்தவுட் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இந்த ஓவர் அ பார்ட் ஆஃப் அனாட்டமிக்கல் ஏரியா எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா ஒரு நர்வ் ட்ரங்க் நம்ம எந்த ஒரு நர்வ் தான் பெயினை டிராவல் பண்ணி பிரெயின் கொண்டு போய் பெயின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ அந்த நர்வோட ட்ரங்கை இது அனஸ்தடைஸோ இல்ல மருந்து கொடுக்கும் போதோ என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா அந்த ஃபுல் அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்க எல்லாமே நம்மளுக்கு அந்த பெயின் சென்சேஷன் இருக்காது. இப்ப அடுத்து லோக்கல் அனஸ்தீசியா. லோக்கல் அனஸ்தீசியா அப்படின்னா என்னதுன்னு பார்த்தாக்கா அதோட டெஃபினிஷன் லாஸ் ஆஃப் சென்சேஷன் இன் a circumscribed area of the body caused by depression of excitation in nerve endings or inhibition of the conduction process in peripheral nerves. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்மளுக்கு இந்த வலிங்கிற சென்ஸ் இருக்காது இந்த லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்கறது. இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னாக்கா அதாவது நம்ம பெயின் எப்படி ஒருத்தருக்கு வருதுன்றத புரிஞ்சுக்கணும். பெயின் எதனால வருதுன்னு பார்த்தாக்கா அந்த நரம்புகளின் வழியா தான் வருது. அந்த நரம்புகளை எக்ஸைட் பண்றதுனால தான் பெயின் வருது. ஸோ அந்த நரம்புகளோட அந்த எக்ஸைட்டேஷன், அந்த நரம்பை ஸ்டிமுலேட் பண்ணாம வைக்கிறது தான் இந்த லோக்கல் அனஸ்தீசியாவோட வேலை. இல்ல சம்டைம்ஸ் அந்த சிக்னல் டிராவல் பண்றத இது தடுக்கிறதும் இது தடுக்கிறதுனால மூலியமா இந்த லோக்கல் அனஸ்தீசியான்றது வேலை செய்யுது. சோ இப்ப அடுத்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு ட்ரக் எடுத்தாலுமே அது நம்ம கொடுக்குற அந்த ஒரு டிஷ்யூஸ்க்கு இரிட்டேட்டே பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பயோகம்பேட்டபிளா இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கொடுக்குற மருந்து நரம்பு கிட்ட கொடுக்குறோம் இல்ல நரம்ப சுத்தி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நரம்ப எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது. அந்த வெறும் அந்த சிக்னலை மட்டும் தடுக்கிற மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப டாக்ஸிசிட்டி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா வேலை செய்யணும். நம்ம ப்ரொசீஜர் பண்ற அளவு டியூரேஷன்ல வேலை செய்யற மாதிரி ஒரு மருந்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி மருந்து கொடுத்துட்டு ஒரு 2 to 3 minutes கழிச்சு வேலை செய்யறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி அது ஒரு 1 hour கழிச்சோ ஒரு 2 hours கழிச்சோ வேலை செய்யற மாதிரி நம்ம மருந்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தாக்கா அது நம்ம ப்ரொசீஜர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அனஸ்தெட்டிக் எஃபெக்ட் கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் அதே மாதிரி ரிகவரி டைமும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும் அனஸ்தீசியால. ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லோக்கல் அனஸ்தீசியா நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ எதிர்பார்க்கிறோம். அதாவது கொஞ்சம் ட்ரக் கான்சென்ட்ரேஷன்லேயே நல்ல ஒரு கம்ப்ளீட் அனஸ்தெட்டிக் எஃபெக்ட் இருக்கணும். நம்ம ரொம்ப அதிகமான கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ் ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் கம்மியான சொல்யூஷன்லேயே நம்மளுக்கு நல்ல ஒரு குட் அனஸ்தீசியா இருக்கும். அண்ட் அலர்ஜி காஸ் பண்ணக்கூடாது.
அண்ட் அது வந்து நம்ம யூஸ் பண்ற லோக்கல் அனஸ்தெட்டிக் ஏஜென்ட் வந்து சொல்யூஷனாக தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றோம், விச் இஸ் அதுதான் நம்ம இன்ஜெக்ட் பண்றோம் பேஷண்ட்டுக்கு. அது வந்து ஸ்டேபிளா இருக்கும். டாபிக்கலா அப்ளை பண்றது வந்து அந்த இடத்துல அந்த டாபிக்கல் இதுல வந்து ஸ்டேபிளா இருக்கணும். அதே மாதிரி பாடியில கான்டாக்ட் ஆன உடனே வந்து நல்ல ஒரு பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், நல்ல மெட்டபலைஸ் ஆகணும், அண்ட் வந்து சீக்கிரமா அனஸ்தெட்டிக் எஃபெக்டை கொடுக்கணும். அண்ட் வந்து அது வந்து ஈஸியா வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ண முடியும்னு இல்லைன்னா வந்து அந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எதுவுமே வந்து கம்மியாக கூடாது. அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன். நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து முதல்ல வந்து நிறைய வெரைட்டிஸ்ல கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தாக்க வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த ட்ரக்கோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுல என்னன்னு பார்த்தாக்கா எஸ்டர்ஸ், அமைன்ஸ், கியூனோல்ஸ். இப்போ எஸ்டர்ஸ்லேயே திருப்பி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அது என்னதுன்னு பார்த்தாக்கா எஸ்டர்ஸ் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் அண்ட் எஸ்டர்ஸ் ஆஃப் பாராமைனோ பென்சோயிக் ஆசிட். ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்புறம் அமைட்ஸும் அப்புறம் கியூனோல்ஸ். இப்போ அமைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா அந்த அமைடுன்றது வந்து ஐ ஒரு சவுண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆர்டிகேன், பியூபிவேக்கேன், டைபியூகேன், எட்டிடோகேன், லிட்டோகேன், மெப்பிவேக்கேன், பிரில்லோகேன், ரோபிவேக்கேன். ஆனா இதுவே எஸ்டர்ஸ்லயோ கியூனோல்ஸ்லயோ வந்து அந்த ஐ சவுண்ட் வந்து அவ்வளோ இதுவா இருக்காது. அப்பார்ட் ஃப்ரம் கே like butane, cocaine, benzocaine, hexalkane, piperocaine, tetracane. இது வந்து esters of benzoic acid. Esters of paramino benzoic acid வந்து chloroprocaine இருக்கு, procane இருக்கு, propoxycane இருக்கு. And quinones இருக்க ஒரே ஒரு drug மட்டும்தான், which is centbutadiene. இப்போ வந்து local anesthetic substances biological site and mode of actionல எப்படி classify பண்ணிருக்காங்க பேஸ்ட் ஆன் அது வந்து எப்படின்னாக்க வந்து இந்த லோக்கல் அனஸ்தெட்டிக் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து எந்த இடத்துல ஒரு நர்வ் மெம்பரேன்ல ஆக்ட் ஆகுது, ஒரு நர்வ் செல்ல ஆக்ட் ஆகுதுன்றத பேஸ் பண்ணி இந்த கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கிளாஸ் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது எங்க ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தாக்க ரிசெப்டார் சைட் ஆன் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகுது. இப்போ கிளாஸ் பின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எங்க ஆக்ட் ஆகுதுன்னா இன்டர்னல் சர்ஃபேஸ்ல இருக்கிற ரிசெப்டார் சைட்ல ஆக்ட் ஆகுது. இப்போ கிளாஸ் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எங்க ஆக்ட் ஆகுதுன்னா வந்து இந்த ரிசெப்டார் சைட்லயே வந்து அது வந்து ஆக்ட் ஆகல, தனித்து ஆக்ட் ஆகுது. லைக் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ் அனஸ்தெட்டிக்ஸ்லாம் இந்த இதுல வரும். அண்ட் கிளாஸ் டீன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எய்தர் அது வந்து ரிசெப்டார் சைட்லயும் ஆக்ட் ஆகலாம், இல்ல ரிசெப்டார் இண்டிபெண்டாவுமே வந்து அது ஆக்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் இது கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாஸ் ஏக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தாக்க வந்து பயோடாக்சின்ஸ் லைக் டெட்ரோடாக்சின் அண்ட் சாக்சிடாக்சின். கிளாஸ் பில வந்து குவாட்டர்னரி அமோனியம் அனலாக்ஸ் ஆஃப் லிடோகேன் அண்ட் ஸ்கார்பியன் வீனம். கிளாஸ் சிக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டா வந்து பென்சோகேன். அண்ட் கிளாஸ் டிக்கு வந்து மோஸ்ட் லோக்கல் அனஸ்தெட்டிக் ஏஜென்ட்ஸ் லைக் ஆர்டிகேன், லிடோகேன், மெப்பிவேக்கேன் எல்லாமே இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணா ஷார்ட் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங் அண்ட் லாங் ஆக்டிங். ஷார்ட் ஆக்டிங்னு பார்த்தா ப்ரோகேன் அண்ட் குளோரோப்ரோகேன். இன்டர்மீடியட் ஆக்டிங் இஸ் லிக்னோகேன் அண்ட் பிரிலோகேன். லாங் ஆக்டிங் வந்து டெட்ராகேன், பியூபிவேக்கேன், ரோபிவேக்கேன், டைகேன். அண்ட் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது அப்படின்னாக்க லிக்னோகேன் அண்ட் பியூபிவேக்கேன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றோம் நம்ம. அண்ட் based on mode of administration நம்ம எப்படி கொடுக்குறோன்றத பொறுத்து injectable anesthetics, topical anesthetics or surface anesthetics. The topical or surface anesthetics again are classified as soluble and insoluble anesthetic agents. That is which இது வந்து என்னதுன்னா soluble-னா அது வந்து ஸ்கின்னோட கான்டாக்ட்ல it gets absorbed, whereas insoluble வந்து it doesn't get absorbed. Injectable examples procaine, chloroprocaine, lignocaine,
Briloquine, tetraquine, bupivacaine, ropivacaine, divacaine. For topical anesthetics என்ன examples பார்த்தாக்க undersoluble cocaine, lidocaine, tetracaine, proparacaine. Insoluble benzocaine, butyl aminobenzoate, oxetazine.